சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது காலகாலன் சித்தர். ஒரு பூமாலையை கொண்டு யானையை கட்டி இழுத்து வந்தமையால் இச்சித்தருக்கு கரி இழுத்த காலகாலன் என்ற பெயர். கரி என்றால் யானை. பார்க்கடலிலே அமிர்தத்தை கடையும்போது மூலாதாரமாக நின்ற கூர்மமூர்த்தியின் எப்படி விநாயகர் தம் யானை வடிவிலே முதுகிலே சுமந்து வைகுண்டம், திருவண்ணாமலை, திருக்கைலாயம், மேருமலை உட்பட எல்லா லோகங்களிலும் வலம் வந்தாரோ, அதேபோல் தாமும் யானை வடிவத்தில் தோன்றும் பிள்ளையாரை தேர் பல்லக்கில் வைத்துக்கொண்டு கிரிவலம் வர வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டார் இந்த சித்தர் பெருமான். இதன்படி செய்வதற்கு உண்டான யோக பலத்தை இவர் அடைவதற்கு பல வருடங்களாக திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் வரவேண்டியிருந்தது. ஒரு சதுர்த்தி திருநாளில் இவரது வேண்டுதலின்படி விநாயகப் பெருமானே பெரிய யானை வடிவில் தோன்றி சித்தர் முன் காட்சி தந்து சிரிக்க, அது கண்டு மனமகிழ்ந்த சித்தர் அவரை வணங்கி தொழுது தாமே அவருக்காக விரதம் இருந்து தொடுத்து வைத்திருந்த மிகப்பெரிய பூமாலையை எடுத்து யானைக்கு அணிவிக்க, அந்த யானையோ அதே மாலையை தன் கழுத்திலிருந்து கழற்றி மீண்டும் அவருக்கே அணிவித்து விட்டது. பிள்ளையார் அளித்த மாலையின் ஒரு பகுதியை தன் இடுப்பில் கட்டிக்கொண்டு யானையை ஒரு தேரில் ஏற்றிக்கொண்டு தன் இடுப்பில் இருந்த மாலையின் மறுபகுதியை தேரின் முனையில் கட்டிக்கொண்டு தன்னந்தனியாக காவடி போல் யானையை இழுத்த வண்ணம் கிரிவலப் பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அருணாச்சல தெய்வத்தை வந்தடைந்தார். இதனால் காலத்தை கடந்தவராய் இரவு பகல் என்று பாராமல் அனைத்தும் இவருக்குள் ஒளி பிரகாசமாய் தோன்றின. பகலிலேயே அனைத்து கோடி நட்சத்திரங்களையும் காணும் சக்தி பெற்றிருந்தார் இவர். கிரிவலம் வருகின்ற திருவண்ணாமலை தீப உற்சவ திருநாளில் ஒரு கலசத்தில் திருமஞ்சன தீர்த்தம், அகோர தர்த்த தீர்த்தம், கஜ தீர்த்தம் போன்ற 12 விதமான தீர்த்தங்களை சேர்த்து கலசத்திற்கு ரோஜா மற்றும் தாமரை பூமாலை இட்டு அலங்கரித்து கலசத்தை சுமந்து கிரிவலம் வந்து திருவண்ணாமலையில் உள்ள ஆலய தெய்வங்களுக்கும் அவரவர் ஊர் ஆலயங்களில் உள்ள தெய்வங்களுக்கும் அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. நாளை மீண்டும் இன்னொரு சித்தரை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.